தம்பி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும், ஒழுங்கா சொல்லணும். பெரியார் காம இச்சை வந்தால் தங்கையோட தாயோட புணர்ந்து கொள்ள அது உனக்கான திருப்தியை பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? நெஞ்ச தொட்டு சொல்லு, நெஞ்ச தொட்டு சொல்லு. நான் சீமான் சொன்னேன், நீ நெஞ்ச தொட்டு சொல்லுனேன். என்ன தம்பி பைத்தியக்காரத்தனமா சீமா இப்படி ஒரு கேள்வியை பொதுத்தளத்தில் வைக்காதது மட்டுமில்லை, ஒரு குற்றச்சாட்டா பெரியார் மீது இந்த குற்றத்தை சுமத்துகிறான், பழியை சுமத்துகிறான், இழிவை சுமத்துகிறான், சேருவாரி தூற்றுகிறான், மன அள்ளி மேலே போட்டுக்கிறான். யாரு? சீமா தன்னுடைய மீதே மலத்தை அள்ளி மேலே போட்டுக்கிறான். இந்த மாதிரியான விடுதலை ஏட்டில் பெரியார் எழுதியிருக்கிறார் 11/5/1953 பெரியார் எழுதியிருக்கிறார் என்ற ஒரு பொய்யை அவனுடைய அல்லக்கைகளும் பரப்பி வருகிறார்கள். அது சுத்தமான பொய். அப்படி ஒரு ஒன்றை பெரியார் எழுதவே இல்லை விடுதலை ஏட்டில். அந்த மாதிரியான 1953 வந்த விடுதலை ஏட்டில் 11/5/1953 வந்த விடுதலை ஏட்டில் அந்த மாதிரியான நிகழ்வு ஏதும் இல்லை. விடுதலை ஏட்டினுடைய காப்பி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரியான செய்தி பொய்யானது 1953 வந்ததாக சொல்லப்படுது. அந்த செய்தி பொய்யானது 2017 கீழத்தூவல் நியூஸ் பேப்பர்னு ஒரு பேப்பருக்காரன் பொய்யான கட்டிங் செய்தி போட்டு இருக்கிறான். அந்த செய்தியைத்தான் எடுத்து இவர்கள் இந்த நாம் தமிழர் கொம்பிகள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். செருப்பால் அடிக்கப்பட வேண்டிய நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர்.